இசை உலகின் ஜாம்பவான் எம்.எஸ். விஸ்வநாதன் ஐயா. மக்கள் கவிஞர் என்று போற்றப்பட்ட பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் ஐயா பாடல் எழுதுவதற்கு வாய்ப்பு தேடி சென்னைக்கு வருகிறார். மகேஸ்வரி என்ற படம் 1955. அதே போல படித்த பெண் என்ற படம். 2 படத்திற்கும் இவர் பாடல் எழுதுகிறார். அந்த படங்கள் இரண்டுமே தோல்வி. அதனால் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரத்தை யாரும் பாடல் எழுத அணுகவே இல்லை. பட்டுக்கோட்டையாருக்கு மாடர்ன் தியேட்டரில் மேனேஜராக பணிபுரிந்த சுலைமான் என்பவருடன் நட்பு ஏற்படுகிறது. அச்சமயத்தில் மாடர்ன் தியேட்டர்ஸ் பாசவலை என்கிற திரைப்படத்தை தயாரித்து கொண்டிருக்கிறது. கதாநாயகன் M.K. ராதா ஒரு மன்னனாக கதாபாத்திரம். மன்னனின் சகோதரன் ஒரு பெண் மீது ஆசை ஏற்பட்டு தவறு செய்கிறான். தப்பியும் ஓடிவிடுகிறான். மன்னன் எவ்வளவோ தேடியும் சகோதரன் கிடைக்கவில்லை. ஆனால் மக்கள் எல்லோரும் மன்னன் மீதே பழி போடுகிறார்கள். மன்னர் மிகவும் மனம் ஒடிந்து வனவாசம் சென்று விடுகிறார். தன்னுடைய குழந்தைகளையும் மனைவியையும் மன்னர் தொலைத்து விடுகிறார். காட்டினில் தனிமையில் சுற்றித் திரிந்த மன்னனுக்கு தாகம் எடுக்கிறது. அங்கே ஒரு குளம். திருடர்கள் பயம் காரணமாக ஆடுமைக்கு வருபவர்கள் குளத்தில் விஷத்தை கலந்து வைத்திருக்கிறார்கள். அந்த தண்ணீரை மன்னன் குடித்து விடுகிறார். அங்கே வந்த ஆடு மேய்ப்பவர்கள் எப்படியோ மன்னனை காப்பாற்றி விடுகிறார்கள். ஆனால் அந்த விஷம் மன்னனின் மூளையை கலக்கி விடுகிறது. மனநோயாளியாகிறார் மன்னன். தவறு செய்த சகோதரனும் மன்னனை தேடி வந்து விடுகிறான். இதுதான் பாசவலையின் கதை. இந்த சூழலுக்கு ஏற்ப பாடல் வரிகள் எழுத உடுமலை நாராயணகவி, மருதகாசி, கண்ணதாசன் இவர்கள் எல்லோரும் வரவழைக்கப்பட்டார்கள். ஆனால் மெல்லிசை மன்னர் M.S. விஸ்வநாதனுக்கு அவர்களுடைய வரிகள் திருப்தி தரவில்லை. அந்த சமயத்தில் சுலைமான் பட்டுக்கோட்டையார் குறித்து MSVக்கு தகவல் கொடுக்கிறார். அனுபவம் வாய்ந்தவர்களாலேயே பாடல் எழுத முடியவில்லை. இந்த சிறு பையன் எப்படி பாடல் எழுதப் போகிறான் என்று சொல்லி பட்டுக்கோட்டையாரின் பாடலை MSV நிராகரிக்கிறார். ஆனாலும் சுலைமான் மனம் தளராமல் 3வது நாள் விரக்தியில் இருக்கும் MSVயிடம் பட்டுக்கோட்டையாரின் வரிகளை காண்பிக்க வேண்டா வெறுப்பாக MSV அந்த வரிகளை பார்த்துவிட்டு கதறி அழுகிறார். உனக்கெது சொந்தம், எனக்கெது சொந்தம், உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா என்கிற பாடல். MSV கடவுள் புகைப்படத்திற்கு முன்னின்று, ஆண்டவா, எனக்கு இவ்வளவு கர்வத்தை கொடுத்து விட்டாயே, 3 நாட்கள் அந்த கவிஞரை காக்க வைத்து விட்டேனே, ஏன் இவ்வளவு எனக்கு தலைகணத்தை கொடுத்தாய் என்று அழுதார் M.S. விஸ்வநாதன். இதற்கு பின்னர் தான் யார் வாய்ப்பு கேட்டு வந்தாலும் அவரிடம் என்ன திறமை இருக்கிறது என்பதை முதலில் பார்க்கப் போகிறேன் என்று சபதம் எடுத்தார் MSV. 29 வயதிலேயே பட்டுக்கோட்டையார் மறைந்த போது MSV என்ன சொன்னார் தெரியுமா? என்னுடைய ஒரு பாதியை இழந்து விட்டேன் என்று கண்ணீர் வடித்தார்.